செம்மண் அள்ளப்படுவதாக புகார் வந்த அடுத்த நொடி சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றார் பெண் ஐபிஎஸ் அதிகாரி ஒருவர். புகாரை விசாரித்துக் கொண்டிருக்கும் போதே வீடியோ காலில் வந்த துணை முதல்வர் ஐபிஎஸ் அதிகாரிக்கு மிரட்டல் விடுத்ததாக தகவல் வெளியானது. இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அங்கு நடந்தது என்ன, விரிவாக பார்க்கலாம். மகாராஷ்டிரா மாநிலம் சோலாப்பூர் அருகே உள்ள கர்மாலா பகுதியில் சட்டவிரோதமாக செம்மண் அள்ளப்படுவதாக புகார் வந்துள்ளது. புகார் வந்த அடுத்த நொடி பெண் ஐபிஎஸ் அதிகாரியான அஞ்சனா கிருஷ்ணா சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றார். அங்கு பாஜக கூட்டணியில் இருக்கும் அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சியினர் இருந்துள்ளனர். அவர்களிடம் மண் அள்ளுவதை நிறுத்த சொல்லி ஐபிஎஸ் அதிகாரி அஞ்சனா கிருஷ்ணா கேட்டுள்ளார். அப்போது ஐபிஎஸ் அதிகாரிக்கும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. உடனடியாக அங்கிருந்த தேசியவாத காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பாபா ஜெக்தாப் என்பவர் துணை முதலமைச்சர் அஜித் பவாருக்கு போன் செய்து விவரத்தை கூறியுள்ளார். பின்னர் ஐபிஎஸ் அதிகாரியிடம் செல்போனில் பேசிய அஜித் பவார் மண் அள்ளுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என கூறியுள்ளார். அதே சமயம் மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுகிறது. அதற்கு நீங்கள் யார் என எனக்கு தெரியவில்லை, என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என கூறி அழைப்பை துண்டித்துள்ளார் ஐபிஎஸ் அதிகாரி. இந்த உரையாடல் தொடர்பான வீடியோ காட்சிகள் இணையத்தில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் தேசியவாத காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் பாபா ஜெக்தாப் உட்பட 15 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த விவகாரம் குறித்து பேசிய தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் சுனில் தக்ரே, கட்சி தொண்டர்களை சமாதானப்படுத்த அஜித் பவார் ஐபிஎஸ் அதிகாரியை கண்டித்திருக்கலாம், அவர் நடவடிக்கையை தடுத்து நிறுத்த வேண்டும் என அவர் நினைக்கவில்லை என கூறியிருந்தார். இதுகுறித்து துணை முதலமைச்சர் அஜித் பவார் தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், சோலாப்பூர் மாவட்ட காவல்துறை அதிகாரியுடன் நான் பேசிய வீடியோ தொடர்பான தகவல் என் கவனத்திற்கு வந்துள்ளது. சட்டத்தை அமல்படுத்துவதில் நான் தலையிடுவதில்லை. அந்த இடத்தில் மேலும் பதற்றம் அதிகரிக்காமல் அமைதியை கொண்டு வர வேண்டும் என்பதே எனது நோக்கம். காவல்துறை அதிகாரிகள் மீது எனக்கு மரியாதை உண்டு. அனைத்து விஷயங்களிலும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன் என பதிவிட்டுள்ளார்.